தேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் 9வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். ஸ்ரீ பிரஹ்லாதுவாச்ச பிரம்மாதயா சுரகணா முனயோ அதசித்தாக சத்வை கதான கதையோ வசசாம் பிரவாகை நாரதீதும் புருகுணைர் அதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டும் அர்ஹதி சமே ஹரிர் உக்ரஜாதே. யாராவது எடுத்தீங்களா மாதாஜி? இருக்கு மாதாஜி. ஓகே, படிக்க முடியுமா? மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதகி ஜெய். எஸ். பிரகலாத மகாராஜன் பின்வருமாறு துதித்தார். அசுரர்களின் குடும்பத்தில் பிறந்த நான் பரம புருஷரை திருப்திப்படுத்தக்கூடிய தகுந்த சோஸ்திரங்களை செய்வது எவ்வாறு சாத்தியமாகும்? பிரம்மா முதலான அனைத்து தேவர்களும் அனைத்து முனிவர்களும் சத்வகுணத்தில் இருப்பதால் தகுதி மிக்கவர்களாக இருப்பினும் அவர்களுடைய வார்த்தை பிரவாகங்களினால் இக்கணம் வரை அவர்களால் பகவானை திருப்திப்படுத்த இயலவில்லை. அப்படி இருக்க நான் எம்மாத்திரம், எனக்கு சிறிதளவு தகுதி கூட இல்லை. பொருளுரை: ஒரு வைஷ்ணவர் பகவானுக்கு சேவை செய்யும் பூரண தகுதியை பெற்றிருப்பினும் பகவானை துதிக்கும் பொழுது தன்னை மிகவும் தாழ்ந்தவராக எண்ணிக்கொள்கிறார். உதாரணமாக சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியரான கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி இவ்வாறு கூறுகிறார்: ஜகாய் மதாய் ஹைதே முனிசே பாபிஷ்ட புரிஷேர கீட ஹைதே முனிசே லகிஷ்ட. சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதி 5.205. இவ்வாறாக அவர் தம்மை தகுதியற்றவராகவும் மலத்தில் உள்ள புழுக்களை விட தாழ்ந்தவராகவும் ஜஹாய் மதாய் ஆகியவரோட பெரும் பாவியாகவும் கருதுகிறார். தூய வைஷ்ணவர் உண்மையாகவே தன்னை இவ்வாறு எண்ணுகிறார். அதுபோலவே பிரகலாத மகாராஜன் மிகச்சிறந்த தூய வைஷ்ணவராக இருந்தும் பரம புருஷரை துதிக்கும் தகுதி தமக்கு சிறிதளவும் இல்லை என்றெண்ணினார். மகாஜனோ ஏன கதக ச பந்தக. ஒவ்வொரு தூய வைஷ்ணவரும் இவ்வாறு நினைக்க வேண்டும். தனது வைஷ்ணவ தகுதி முறைகளில் ஒருவன் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. எனவேதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு உபதேசித்துள்ளார்: திருநாத் அபி சுனிசேன தரோர் இவ சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதாஹரி. பகவானுடைய புனித நாமத்தை பாடுபவர் தன்னை தெருவிலுள்ள துரும்பிலும் துரும்பாக பாவித்து அடக்கமான மனநிலையுடன் மரத்தை விட பொறுமை மிக்கவராகவும் போலி கௌரவம் சிறிதும் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். தனக்கென எந்த மரியாதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு எல்லா மரியாதைகளையும் அளிக்க தகையாராக இருக்க வேண்டும். இத்தகைய மனநிலையில் பகவானின் புனித நாமத்தை அவரால் பாடிக்கொண்டே இருக்க முடியும். ஒருவன் பணிவும் அடக்கமும் உள்ளவனாக இருந்தாலன்றி ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவது மிக கடினம். தேங்க்யூ மாதாஜி. ஹரி கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ அங்க பாத்தீங்கன்னா என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நரசிம்மர் அப்படியே ஹிரண்ய கஷ்பு கொண்டுட்டு அப்படியே ஆக்ரோஷமா இருக்காரு. யாருமே அவர்கிட்ட போக முடியல. லக்ஷ்மி தேவி பாத்தீங்கன்னா போக மாட்டேங்கிறாங்க. பயமா இருக்கு அவங்களுக்கு. பிரம்மா சிவன் எல்லாம் தேவர்கள் எல்லாம் நடுங்குறாங்க. ஏன்னா பகவான் அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கிறாரு. அதுவும் அப்படி ஒரு உருவத்தையே அவங்களாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இல்லைங்களா? நாம யாரா பார்த்திருக்கோமா நரசிம்மத்தை? இல்லைங்க மாதாஜி. திடீர்னு அப்படி ஒரு உருவம் நின்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எப்படா அவரை சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சோ அப்ப பிரகலாத தள்ளி விடுறாங்க. நீ போ, உன்னாலதானே வந்தாரு அவரு, நீ கூப்பிட்டங்காட்டி தானே வந்தாரு. சோ நீ போய் பகவான் நீ போய் அவரை சாந்தப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. பிரகலாத் பாத்தீங்கன்னா அமைதியா அப்படி கையை கூப்பிட்டு போய் பகவானுடைய காலடியில போய் விழுகிறாரு. இப்ப பகவான் அவரை அள்ளி எடுத்து அணைச்சுக்கிறாரு, உச்சி முகர்றாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு அன்பு பரிமாற்றம் நடக்குது. சோ இதுல கொடுத்திருக்காங்க, பகவான் நரசிம்மதேவரின் கை பிரகலாதரின் தலைமையில் பட்டதால்
பிரகலாதர் எல்லா பௌதீக மாசுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு முற்றிலும் தூய்மை அடைந்தவர் போல ஆனார். இதனால் உடனே உன்னதத்தில் நிலை பெற்ற அவரது உடலில் உன்னத பரவசத்தின் அறிகுறிகள் தோன்றின. அவரது இதயம் அன்பினால் நிறைந்து கண்ணில் கண்ணீர் மல்கியது. இந்நிலையில் பகவானின் தாமரை பாதங்களை தன் இதயத்தில் அவரால் முழுமையாக கைப்பற்ற முடிந்தது. சோ எப்படி பாருங்க, பகவானுக்கும் அவருடைய பக்தனுக்கும் நடக்கிற அன்பு பரிமாற்றம். பிரகலாத மகராஜன் பூரண சமாதி நிலையில் முழு கவனத்துடன் தன் மனதையும் பார்வையையும் பகவான் நரசிம்மரிடம் நிலைக்கச் செய்தார். இவ்வாறு நிலைத்த மனதுடன் தழுதழுத்த குரலில் அன்புடன் அவர் ஸ்தோத்திரம் செய்ய துவங்கினார். எஸ், இதே மாதிரி துருவ மகாராஜுக்கு நடக்குது இல்லைங்களா? அவர் வந்து பகவானை பார்த்தோன்னே அவருக்கு என்ன வேண்டன்னு கூட அவருக்கு தெரியல. அப்ப பகவான் வந்து அந்த சங்கு எடுத்து அவரோட தலையில தொடுறாரு. அப்ப அவருக்கு இதேதான், அவருக்கு வந்து பியூரிஃபை ஆகுறாரு, முற்றிலும் தூய்மை அடைகிறாரு. பாத்தீங்கன்னா, அப்ப வந்து அவருக்கு அதேதான், கண்ணுல கண்ணீர் வருது. நாம ஒரு தகுதியே இல்லாத ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம வந்து கடவுள வந்து வேண்டிட்டோமே அப்படின்னு சொல்லி வெட்கப்படுவாரு. சோ இங்க பாத்தீங்கன்னா, பிரகலாதர் வந்து எல்லா பௌதீக மாசுகள் எல்லாமே போயிடுச்சாமா. பியூர் ஆயிட்டாராம். தூய்மை அடைகிறாரு. அவருடைய உடல்ல வந்து அந்த பரவசத்தோட அறிகுறிகள்லாம் தெரியுது. ஏன்னா, முழுமுதற் கடவுள் அவ்வளவு நாளா வந்து அவரு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருந்த பகவான அவர் வந்து நேர்ல பாக்குறாரு. சோ அவருக்கு வந்து அந்த ஃபீலிங் வருது. சோ அப்ப அவரு சொல்றாரு, அசுர குடும்பத்துல பொறந்த நானு. இல்லீங்களா? பிரகலாதருடைய பிறப்பு வந்து அசுர குடும்பம். சோ எனக்கு வந்து நான் எப்படி பகவான திருப்தி பண்ண முடியும்? ஏன்னா, பிரம்மா மாதிரி பெரிய பெரிய தேவர்கள்லாம் கூட பயந்து போய் அவங்க வந்து என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்கலாம் சத்வ குணத்துல இருக்கிறவங்க. அவங்களால கூட உங்கள வந்து சாந்தப்படுத்த முடியல அப்படின்னா, நான் எம்மாத்திரம்? எனக்கு இதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. இதுதான் பக்தனுடைய ஃபர்ஸ்ட் தகுதி. பிரபுபாதர் வந்து இதான் சொல்றாரு. எனக்கு எல்லாமே தெரியும். நான் பெரிய ஆளு அப்படின்னு நெனச்சா அவன் வந்து பக்தன் கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுக்குமே தகுதி இல்ல. இந்த உண்மைய புரிஞ்சுக்கிறவன் தான் வந்துட்டு உண்மையான பக்தன். இல்லைங்களா? எனக்கு எல்லாமே தெரியும்னு நெனச்சா அவன் வந்து பக்தன் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு பக்தர்கள் உங்கள்ட்ட சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பின்னாடி போயிறாதீங்க. யாருக்குமே உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. நம்ம வாழ்ற இந்த உலகத்த பத்தியும் தெரியும். என்னோட உடல்ல என்ன நடக்குன்னு கூட எனக்கு தெரியாது இல்லைங்களா? திடீர்னு போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வரும். பாஞ்சாலி மாதாஜி உங்கள மியூட் பண்ணிட்டேன். சவுண்ட் வந்துச்சு. சோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வரும். அப்புறம் பார்த்தா தான் நமக்கு உடல்ல இருக்கிறது தெரியும். இந்த பௌதீக உலகத்துல என்னென்னமோ நடக்குது. நேத்து திடீர்னு வெயில் அடிச்சது, இன்னைக்கு மழை பெய்யுது. அக்னி நட்சத்திரத்துல மழை பெய்யுது. ஒரு வழியா எங்களுக்கு வந்து மழை வந்துருச்சுப்பா ஈரோடுக்கு. எல்லாம் உங்க ஊர்லயும் மழை பெய்யுதா மாதாஜிஸ் எல்லா ஊர்லயும்? எங்களுக்கும் 2, 3 மழை வந்ததுனால எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. கிளைமேட் மாறிடுச்சு இல்லைங்களா? எஸ். நல்லா மாதாஜி இங்கெல்லாம் ஹெவி ரெயின்ஸ் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல சூப்பர் சூப்பர். மத்த ஊர்ல? இங்க சிறு தூறல் தான் மாதாஜி. சென்னையில நல்லா பேசினாங்க. இல்ல, எங்க ஏரியால அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் லேசா தான், நேத்திக்கு தான் கொஞ்சம் லேசா இருந்தது தூறல். ஓ, உங்களுக்கு அப்ப ஆனா கிளைமேட் சூடு குறைஞ்சிருச்சு இல்லீங்களா? வெயில் குறைஞ்சிருச்சு மாதாஜி. பகவானோட கருணை பாருங்க. அக்னி நட்சத்திரத்துல அதே ஜோர்ல அக்னி நட்சத்திரம் போயிருந்தோம்னா நம்மளாம் ரோஸ்ட் ஆயிருப்போம். பகவான் வந்து உண்மையாவே காரணமற்ற கருணை தான். மழை வர வச்சு நம்மளுக்கு வந்து கூல் ஆயிடுச்சு. சோ நம்ம இதெல்லாம் எதையும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இதெல்லாம் வந்துன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணி போயிட வேண்டியது. அதுல கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட பார்ட் இருக்குது அப்படிங்கறது வந்து சௌகரியமா அத வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே போயிடுறது. ஏன்னா, நான் பெரிய ஆளு. எனக்கு வந்து வேணுங்கிறதுல செஞ்சு குடுக்க வேண்டியது கடவுளோட வேலை. இப்படிதான் நம்ம நெனைக்கிறோம். ஆனா தூய பக்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தன்னோட உண்மையான பொசிஷன் புரியுது. உண்மையான பொசிஷன் நான் யாரு? நான் எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறேன். பரமாத்மாவோட சாங்ஷன்ல தான் எனக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு உடம்புல. அப்புறம் பரமாத்மா சாங்ஷன் இல்லைன்னா எதுவும் நடக்காது. இந்த உடம்புலயும் நடக்காது. இந்த பௌதிக உலகத்திலும் எதுவுமே நடக்காது. நம்மளுடைய நிராதரவற்ற நிலை. நாம சொன்ன மாரி பிரம்மாவோட இரவுல வந்து நம்ம எங்க போயிருக்கோம் எல்லாரும்? யாரோட உடலுக்குள்ள போறோம்? கர்ப்போதகசாயி உடல்ல போய் அனாதரவா போயிருக்கு. எஸ், அனாதரவா இருக்கும். அது ஒரு நல்ல வார்த்தை அது மாதாஜி. அது இல்ல ஒண்ணுமே.
So, எந்த ஆக்ஷனும் கிடையாது. குர்ரன்னு இப்படி உட்கார்ந்து இருந்திருந்தோம் கர்ப்பம் உடம்புல. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல கோடி வருஷங்கள் பிரம்மாவுடைய அந்த நைட் வரைக்கும் அப்படியே wait. 1000 சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் நினைச்சு பாருங்க. அத்தனை வருஷம் உள்ள ஒரு ஆக்ஷன் இல்லாம உட்கார்ந்திருந்தோம். ஆனா வெளியில வந்துட்டு எனக்கு திமிரு பாத்தீங்கன்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு நமக்கு ஒரு கர்வம் வந்துருது. நான் விரலஸ்ட ஹிரண்யகசிபு சொன்னார் இல்லையா, நான் விரலஸ்டனா இந்த பூமியே இப்படிலாம் நினப்பு வருது பாருங்களேன். So, அப்பேற்பட்ட ஹிரண்யகசிபுக்கும் என்ன வந்துச்சு? சாவு வந்துச்சா? சாவு, அவனுக்கு மரணம் மரணம். வந்தது. ஆமா. யாரா இருந்தாலும் இந்த பௌதீக உலகத்துல பிறந்தவங்களுக்கு பிறப்பு இருந்துன்னா கண்டிப்பா என்ன நிச்சயம்? இறப்பு. இறப்பு நிச்சயம். சோ இதெல்லாம் பக்தன் தெளிவா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. தன்னுடைய நிலை என்ன? நான் வந்து ஒரு இன்சிக்னிபிகன்ட் சோல், என்ன சொல்றது, ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜீவாத்மா. ஏன்னா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா வசதியும் கடவுளால எனக்கு கொடுக்கப்பட்டது. இதுல எதுவுமே நான் உருவாக்கல. பகவானுடைய காரணமற்ற கருணையினால எனக்கு கிடைச்சிருக்கு. பிரகலாதர் அவ்வளோ பெரிய பக்தர். அவர் சொல்றாரு, நான் அசுர குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் பியூர் வைஷ்ணவா. பிரபுபாத் பர்பட்ல கொடுக்குறாரு. பரம் வைஷ்ணவா. வைஷ்ணவாஸ் எப்பவுமே தங்களை வந்து அப்படிதான் சொல்லிக்குவாங்களாம். சோ அதனால அப்படி சொல்றவங்க எல்லாரும் பியூர் வைஷ்ணவா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சோ பியூர் வைஷ்ணவா எப்பவுமே நான் பியூர் வைஷ்ணவா அப்படின்னு வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ள பகவான்ட்ட அவ்வளோ சரண்டர் ஆயிருப்பாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. அமைதியா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. யார் அவங்களை என்ன செய்யினாலும் என்ன பண்ணாலும் அவங்க வந்து அவங்க எதுக்குமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்களாம். திதிக்ஷஸ்வா, கருணிகா இதெல்லாம் வந்து ஒரு டிவோட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வந்து பாகத்துல பார்க்கலாம். சோ அவங்க வந்து சகிப்புத்தன்மை உள்ளவங்க, கருணை உள்ளவங்க, கோபம் வராது அவங்களுக்கு, மத்தவங்கள வந்து துன்புறுத்த மாட்டாங்க, மத்தவங்கள்ட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி வைஷ்ணவா குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு வைஷ்ணவா இருக்கிறவன், இது வைஷ்ணவாவா இருக்கிறவங்க இந்த எல்லா குவாலிட்டியும் அவங்க வந்து வளர்த்திக்கணுமாம். ஈவன் பிரபுபாத் கொடுக்குறாரு. நம்ம கோபமா அந்த கதவை போய் இப்படி அடிப்போம் இல்லைங்களா? கோபத்துல வந்து கரண்டி தூக்கி வீசுவோம், குண்டா தூக்கி வீசுவோம், கதவு அடிப்போம். அப்புறம் என்ன சொல்லுங்க? லிஸ்ட் கண்டினியூஸ். கையில இருக்கிறத வீசுவோம். எதா இருந்தாலும் வீசி பாத்திரங்கள். எறிவோம். அப்புறம் போனு போன கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். நிறைய வேலை பிடிச்சு குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதையே எடுத்து வீசணும் கோவத்துல. ரிமோட் அடி கிடைக்கும். குழந்தைங்களை போட்டு அடிப்போம். குழந்தைங்களை அடிப்போம். எஸ், அதான். அதாவது ஒரு கதவை கூட ஓங்கி இப்படி பண்ணக்கூடாதாமா. அதே அவ்வளவு தூரம் வந்து கவனமா இருக்கணுமா வைஷ்ணவஸ். நம்ம பகவான்கிட்ட திரும்பி போகணும்னா இந்த ஆக்ரோஷம், ஆத்திரம் இதுல இருந்து எல்லாம் வெளியில வரணும். இதெல்லாம் எப்ப வரும்னா, நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்சிக்னிபிகன்ட் அப்படின்னு புரிஞ்சாதான் வரும். நான் வந்து ஒண்ணுமே இல்ல, நான் வந்து ஒரு சாதாரண ஆத்மா. இத புரியறப்பதான் அந்த பணிவு வருமாமா. இல்லைன்னா அந்த பணிவு நமக்கு வரவே வராது. பேப்பர்ல வேணா எழுதி வச்சு பாத்துக்கலாம். பணிவு, பணிவா இருக்கணுமாமே அப்படின்னு எழுதி வச்சு பாத்துக்கலாம் இல்லைங்களா? சோ நான் அதாவது போன கிளாஸ் கூட மாதாஜி கேட்டாங்க, எப்படி எனக்கு பகவான் மேல எனக்கு பொறாம வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த பொறாமையினாலதான் நாம இவ்வளவு டீக்ரேட் ஆகி இருக்கோம். பகவான் மேல அந்த பொசிஷன் மேல பொறாமை. பகவான் மேல பொறாமை இல்ல, அவருடைய பொசிஷன். எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க, அவர் பெரிய ஆளா இருக்காரு, அவரால எல்லாமே முடியுது. சோ எனக்கும் அது மாதிரி பண்ணணும்னு ஆசை. எல்லாரும் நீ ஜெய் ஜெயின்னு சொல்லணும், எல்லாரும் நீ பாராட்டணும், நானும் எல்லாமே பண்ணணும், நான் கையசிச்சா எல்லாமே நடக்கணும். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஆசை. சோ இது எல்லாமே லிட்டரலா பகவான் மேல பொறாமையில பண்றதுதான். சோ இன்னொரு இதுல பார்த்தேன், நமக்கு ஒரு இத்தினூண்டு துவேஷம் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு சொன்னாங்க என்னன்னா, சாரி இந்த பாயிண்ட் மறந்துட்டேன். சோ பகவான் மேல பொறாமை இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்றதுன்னா, நமக்கு சக மனிதர்கள் மேல பொறாமை வருதா அத பாக்கணுமா. நமக்கு என்ன வருதா வரலையா சொல்லுங்க? எனக்கு தெரியாது, சொல்லிக்கணும். எனக்கெல்லாம் இன்னும் எல்லாமே இருக்குது. நான் பிராங்கா ஒத்துக்கிறேன். எனக்கு இருக்கு மாதாஜி, இருக்கு. இருக்கு இருக்கு. எஸ்
பொறாமை இருக்கு. சக மனிதர்கள் மேல பொறாமை இருக்குனாவே அப்ப என்ன அர்த்தம்னா கிருஷ்ணா மேல பொறாமை இருக்குன்னு அர்த்தமா. அதே மாதிரி சக மனிதர்கள் மேல துவேஷம், வெறுப்பு நம்ம காமிக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு இன்னும் உள்ளுக்குள்ள கிருஷ்ணா மேல அவ்வளவு வெறுப்பு இருக்காம். சோ அந்த வெறுப்பு தான் வந்து நம்மளே கிருஷ்ணாவை பிடிக்குது. நமக்கு வந்து சில பேரை எதிர்த்து பேச முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வைக்கப்படுறப்போ, நம்மள அறியாம உள்ளுக்குள்ள அவங்க மேல ஒரு வெறுப்பு வரும் இல்லீங்களா? கண்டிப்பா வரும் மாதாஜி. அது வரக்கூடாதாம். ஐயோ! ஆனா கிருஷ்ணா நம்மள வந்து இப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது. இத்தன கண்டிஷன் போட்டா நான் அதான் சொன்னேன். அந்த குழந்தைங்கலாம் எல்கேஜி, யுகேஜில அழுகும்ல. அப்போ வந்து மூச் வாய் மூடு நம்மளையெல்லாம் பண்ணுவாங்க அப்போ. வாய் மேல விரல் வைக்கணும். ஆ வெளிய வந்து அழுக வரக்கூடாது. அப்படியே கண்ணீரும் வரக்கூடாது. இப்படியே அந்த கண்ணீர முழுங்கிட்டு குழந்தை இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும். அது மாரி தான் எனக்கு நம்ம நெலைம. நான் தான் சொன்னேன். நம்ம நெலைமை இப்படி ஆயிருச்சே கிருஷ்ணா. எனக்கு உங்கள்ட்ட வரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா, அதுக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தா, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஆனா எனக்கு எனக்கு டஃப்பா இருக்கே. ஒண்ணும் இல்ல யாரையும் வெறுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப டஃப்பா இருக்கு. யார் மேலயும் பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு ஆனா. காதுல கேட்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாரி ஒருத்தர் பியூரா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப புடிக்குது. ஆனா அது வந்து என்னால முடியலையே! ஏன்னா நான் முக்குணத்தோட நான் வந்து போராடிட்டு இருக்கிறேன் தினமும். காலையில எந்திரிச்சிருந்து நைட் வரைக்கும் அந்த முக்குணத்தோடயே போராடிட்டு இருக்கிறேன். சோ, என்னால இந்த குவாலிட்டீஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னால முடியல. சோ இந்த மாரி தான் வைகுந்தால இருப்பாங்களாம். டிவோட்டீஸ்லாம். எந்த பொறாமையும் இருக்காதா? துவேஷம் இருக்காதா? அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து பகவானை திருப்திப்படுத்துறது மட்டுமே. இந்த ஒரு செயல் செஞ்சா கிருஷ்ணா திருப்தி ஆவாரா? சரி செய்றேன். சோ அதுதான் வந்து அவங்களுடைய ஒரே சோ பிரகலாதர் இங்க அப்படிதான் வேண்டுறாரு பாருங்க. தன்னை வந்து ரொம்ப 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 ஒரு சாதாரண ஒரு பையனா தான் வைக்கிறாரு. நான் வந்து அவரு வந்து தன்னை டிவோட்டின்னே இங்க சொல்லிக்கவே இல்ல. நான் ஒரு அசுர குலத்துல பிறந்தவன். எனக்கு தகுதியே இல்ல. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பிரபுபாத் குடுத்திருக்கிறார். கிருஷ்ணராஜ கவி கிருஷ்ண அவர் பேர் என்ன? கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுலயே குடுத்திருக்காங்களே. சைத்தன்ய சரிதாமிரதத்தின் ஆசிரியர். எஸ். சைத்தன்ய சரிதாமிரத்தின் ஆசிரியர். அவர் எழுதுறப்ப அவருக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மாதாஜி. 90 வயசாம். அவருக்கு வந்து கண்ணெல்லாம் இப்படி வந்து மூடிக்கிச்சாமாம். இப்படி. அத இப்படி பிரிச்சு விட்டு வச்சுட்டு பாப்பாராமா. அவரு அழுவுறாரு. என்னால முடியாது. என்னால முடியல. முடியாது. நான் இந்த வயசுல எப்படி எழுதுனதுக்கு பகவான் வந்து பண்ணு அப்படிம்பாரு. சோ பகவானால எம்பவர்மென்ட் குடுக்கப்பட்டதுனால 90 வயசுல அவர் எழுதுறாரு சைத்தன்ய சரிதாமிர்தம். அற்புதமான ஒரு நம்ம வைஷ்ணவர்களுக்கு ஒரு அற்புதமான காவியம் நமக்கு. இல்லைங்களா? அது ஒரு அசெட் மாரி. சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு அதுல நெறைய அட்வைஸ் குடுத்திருக்காரு. வைஷ்ணவன்னா யாரு? அவன் எப்படி இருக்கணும்? என்னெல்லாம் பண்ணா பகவான்ட்ட திரும்பி போலாம்? எதெல்லாம் பண்ணா கிருஷ்ண பிரேமை அடைய முடியும்? இது எல்லாமே சைத்தன்ய சரிதாமிரத்துல இருக்கு. அத பண்ணவங்க யாரு? எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க சைத்தன்ய மகாபிரபுவ? சோ அவரு கிருஷ்ண பிரேமின்னா என்ன? ஆக்சுவலி மகாபிரபு வர்ற வரைக்கும் யாருக்குமே கிருஷ்ண பிரேமின்னா என்னன்னே தெரியாது. மகாபிரபு தான் அந்த சிம்ப்டம்ஸ வெளிப்படுத்துறாரு. கண்ல இருந்து கண்ணீர் வர்றது, முடி எந்திரிச்சு நிக்கிறது, வேர்த்து விழுகுறது, வேர்த்து கொட்டுறது. சோ இந்த மாரி சிம்ப்டம்ஸ் பிரேம பக்தியினுடைய அறிகுறிகள். மகாபிரபு வந்து இங்க நின்னாருன்னா, இங்கிருந்து வந்து கண்ணீர் அங்க பீச்சி அடிக்குமாமா, ஜெகநாதர் கிட்ட. அவ்ளோ தூரம் அவர் மிஸ் பண்றாரு. வந்து பகவான பிரிஞ்சத வந்து ஃபீல் பண்றாரு. ஏன்னா, அவர் ராதாராணி மூட்ல இருக்காரு இல்லையா? சோ அந்த செப்பரேஷன வந்து ஃபீல் பண்றாரு. சோ இது எல்லாமே சொல்லிக் குடுத்திருக்கிறாரு அந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ். சோ, அந்த சைத்தன்ய சரிதாமிரத்த எழுதின கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, தான் ரொம்ப தகுதி இல்லாதவர். மலத்தில் உள்ள புழுவை விட தாழ்ந்தவன் தானு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு இதா சொல்லிக்கிறாங்க பாருங்களேன். நம்மலாம் சும்மா பேருக்கு சொல்லுவோம். ஆனா அவங்க மனசார சொல்றாங்க. ஒரு வைஷ்ணவரா இருந்தாலுமே, நான் வந்து ஒரு மலத்தில் உள்ள புழுவ விட கீழ நானு. ஜகாய் மதாய விட பெரும் பாவி அப்படிங்கிறாங்க. ஜகாய் மதாய் ஸ்டோரி உங்களுக்குலாம் தெரியும் இல்லீங்களா?
அவங்க யார அட்டாக் பண்றாங்க? ஜகாய் மதாய் நித்யானந்தர் நித்யானந்த பிரபுவ. நித்யானந்தர் நித்யானந்த பிரபு பாத்தீங்கன்னா அவங்க கால்ல விழுந்து பக்தி பண்ணுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து அந்த ஜகாய் அத்தனைக்கும் அவங்க வந்து பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க ஜகாய் மதாய். ஆனா அவங்க வந்து ஒரு அந்த கெட்ட சகவாசத்தினால எல்லா கெட்ட பழக்கமும் வந்து பண்ணாத அட்டூழியம் பண்றாங்க. அதோட நித்யானந்த பிரபு வந்து அட்டாக் பண்றாங்க. அப்போ மகாபிரபுக்கு என்ன வருது? கோபம் வருது. அப்ப என்ன பண்றாரு அவரு? என்ன எடுக்கிறாரு? சக்கரம் சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம். ஆனா நித்யானந்த பிரபு என்ன சொல்றாரு? எடுக்க கூடாது, இந்த அவதாரத்துல உங்களுக்கு ஆயுதம் எடுக்க இது இல்லைன்னு சொல்லி பண்றாரு. கெஞ்சுவாரு அவங்களோட உயிரை வந்து காப்பாத்துறதுக்காக கெஞ்சுவாரு. அவங்க தெரியாம பண்றாங்க, நீங்க தயவு செய்து அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க தெரிஞ்சு பண்ணல, தெரியாம பண்றாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு வாங்கி தராரு. ஜகாய் மதை அப்படின்னு நடுங்கி போயிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நித்யானந்த பிரபு சரண்டர் ஆகுறாங்க. அவருடைய பேச்சை கேட்டு கங்கை கரையில போய் துளசி வளர்த்தி அவங்களுக்கு டெய்லி துளசிக்கு தண்ணி விட்டு தங்களோட பாவங்களை கழுவுறாங்க. சோ அந்த நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்குரு. அவருதான் குரு, நமக்கெல்லாம் ஆன்மீக குரு அவர்தான். அவர் யாருடைய இன்கார்னேஷன், அவதாரம்? பலராம். ஆதி குரு. அவர்தான் குரு. அவரையே அட்டாக் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருப்பாங்க. சோ அந்த ஜகாய் மாதாயை விட நான் பெரிய பாவி அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையை சொல்லிக்கிறாரு. சோ எவ்வளவு தூரம் தன்னை கீழே இறக்கிறார் பாருங்க. சோ தனக்கு நமக்கு வந்து உண்மையாவே நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நம்மளோட வண்டி எல்லாமே mercyல தான் ஓடுது, கருணையில தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நமக்கெல்லாம் சத்தியமா எந்த தகுதியுமே இல்ல. ஏன்னா இவ்வளவு பண்ண கடவுளை திருப்பி எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஜபத்துக்கு ஒதுக்குங்க அப்படின்னா அத கூட பண்ண மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ற ஆளுங்க இல்லைங்களா? இவ்வளவு உனக்கு பண்ணியிருக்காரு கிருஷ்ணா, உனக்காக இந்த பூமி கொடுத்திருக்காரு, எல்லாமே கொடுத்திருக்காரு, காத்து எல்லாமே கொடுத்திருக்காரு, உனக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு, உன்னுடைய நீ விரும்பினதெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறாரு. அப்பேற்பட்ட கிருஷ்ணாவ நீ வழிபடு அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட நமக்கு வலிக்குது இல்லைங்களா? ஒரு 2 மணி நேரம் ஜபத்துக்கு ஒதுக்குறதுக்கு நம்ம திணறோம். ஐயோ முடியலையே மாதாஜி, 16 ரவுண்டு முடியலையே, அப்படி முடியலையே, இப்படி முடியலையே, 4 ரவுண்டு பண்ணிக்கிறேன், 6 ரவுண்டு பண்ணிக்கிறேன், 8 ரவுண்டு பண்ணிக்கிறேன். நம்ம ஏகாதசி அன்னைக்கு வேணா பண்ணிடுறேன், ஏன்னா அது நல்லது. சோ இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். சோ நமக்கெல்லாம் உண்மையாவே எந்தவித தகுதியும் இல்ல. பகவானுடைய காரணமற்ற கருணையினால நம்மளோட வண்டி ஓடிட்டு இருக்கு. இத வந்து ஒரு வைஷ்ணவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருப்பார். அதனாலதான் அவர் வந்து மரத்தை விட என்னவா இருக்காரு? பணிவு, பொறுமையா இருக்காரு. பொறுமை, சகிஷ்ணம், புல்ல விட என்னவா இருக்காரு? பணிவா இருக்காரு. பொறுமையா, மரத்தை விட சகிப்பு தன்மையோட இருக்காரு. அப்படித்தானே மாதாஜி? ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுதான் நம்முடைய உண்மையான நிலை. அந்த கேள்வி வரும் இல்லையா, ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் நான் கெத்தா இருந்தா என்ன, எல்லாரும் நீ மதிக்கணும், நான் அப்படி இருந்தா என்ன அப்படின்னா உன்னுடைய உண்மையான நிலை அதான் ஐயா. நான் சொன்ன மாதிரி நீ வந்து போய் அனாதரவா போய் பகவான் உடல்ல போய் பல கோடி வருஷம் இருக்க போற, நீ ஒண்ணுமே கிடையாது, நீ ரொம்ப 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 இன்சிக்னிபிகன்ட். உன்னுடைய உண்மையான நிலையை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு பக்தன் வந்து உனக்கு சொல்லி தராங்க, நீ வந்து பெரிய ஆள் கிடையாது, பகவான் தான் பெரியவர், அவர் ஒரே ஒரு கடவுள் தான், அது கிருஷ்ணா, அவர் மட்டும்தான் பெரியவர், நாம அவர் மட்டும்தான் எஜமானர், நம்ம எல்லோருமே அவருடைய சேவகர்கள். சோ இதுதான் அவருடைய உண்மையான நிலை. இது வந்து பக்தன் நமக்கு சொல்லி தராங்க. ஆக்சுவலி பகவான் பாத்தீங்கன்னா பக்தியை தாமசம் வச்சுக்கல, அவர் பக்தி கொடுக்கறது இல்ல, அந்த பொறுப்பை தன்னுடைய பக்தர்கள் கையில கொடுத்திருக்காரு. அதனாலதான் நமே பக்த பிரணஷதி, பக்தன் வாயில சொல்ல வைக்கிறார். அர்ஜுனாட்ட டிக்ளேர் பண்றாரு, நமே நான் வந்து க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த பிரணஷதி. கௌந்தேயா, உனக்கு நான் ப்ராமிஸ் கொடுக்குறேன், என்னுடைய பக்தன் அழிவதில்லை. ஏன் கிருஷ்ணா டைரக்டா சொல்லிட்டு போலாமே,
ஏன் வந்து அர்ஜுனா வச்சு ப்ராமிஸ் பண்றாரு அப்படின்னா, தன் பக்தன் அவ்வளவு வேல்யூ பண்றாரு. கிருஷ்ண பக்தி அப்படின்னு ஒண்ணு நமக்கு கிடைக்கணும்னா, அது பக்தர்கள் மூலமா மட்டுமே தான். பக்தர்கள் வழியா தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் பக்த சங்கம் கிடைச்சிருச்சுன்னா, கெட்டியா புடிச்சுக்கோங்க, விட்றாதீங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா, ரூப கோஸ்வாமி சொல்றாரு, பக்திக்கு அனுகூலமான விஷயங்கள் 5ல பக்த சங்கம் மிக மிக முக்கியம். போன இதுல பார்த்தோம் இல்லைங்களா? 9வது அத்தியாயம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகால அத பார்த்தோம். சோ பக்தர்கள் மூலமா மட்டும் தான் நமக்கு வந்து பக்தி கிடைக்கும். ஏன்னா பகவான் அவங்கள ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு. சோ பிரபுபாதர் அதனால அந்த மாரி பிரபுபாத மாரி பக்தர்கள் அதனால தான் வெவ்வேறு கிரகங்கள்ல இப்ப இப்ப இங்க வந்துட்டு போயிட்டாரு. இந்நேரம் வேற ஏதோ ஒரு கிரகத்துல போய் ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு ஓய்வே கிடையாது. நாரத முனி என்ன பண்றாரு? சொல்லுங்க பாப்போம். அவர் ஏதாவது ஒரு இடத்துல இருக்காரா? அவருடைய திரிலோக சஞ்சாரி. திரிலோக சஞ்சாரி. திரிலோக சஞ்சாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 3 லோகத்திலையும் போய் நாராயணான்ட்டு பக்தி சேவை தான் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் 3 லோகத்திலயும் போயி பகவானுடைய பக்திய பரப்பிட்டு இருக்காரு. அவரு ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாரு. எப்பவுமே வந்து அவருடைய வேலை என்னன்னா, பகவானுடைய பக்திய பரப்புறது தான். சோ, அந்த அ பக்தர்களுடைய வேலை அதுதான். பகவான் டைரக்ட்டா போய் எங்கேயுமே பக்தி பரப்புறதில்ல பார்த்தீங்கன்னா. தம் பக்தர்களுக்கு ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு தன்னைய வந்து பக்தனா தான் சொல்லிக்கிறாரு இங்க. நான் பக்தனா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா, தன்னைய கடவுள்ன்னு சொன்னாருன்னா, ஆளுக்காள் நான் கடவுள், நீ கடவுள்ன்னு கிளம்பிருவாங்கன்னு சொல்லிட்டு, பக்தாவதாரம், பக்தாக்கியம், பக்த ரூப சக்திகம். சோ நான் பக்த அவதாரம் அப்படின்னு தான் சொல்றாரு. பக்தனா தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சோ பக்தன் கிட்ட தான் வந்து பகவான் அந்த பவர் குடுத்திருக்காரு. அதனாலதான் பக்தர்கள அவ்வளவு வேல்யூ பண்ணணும். நாம அந்த அபராதங்கள் பத்தி எல்லாம் வைஷ்ணவ அபராதம் எல்லாமே ஏன் பயப்படணும், வேல்யூ பண்ணணும்னா, பக்தனை பகைச்சுட்டா நம்மளுக்கு பக்தியே கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க கிருஷ்ணாட்ட போய் தலகீழா உருண்டாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நெறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க அம்பரீஷ் மகாராஜா, துர்வாச முனி பார்த்தீங்க இல்லையா? பகவான் என்ன சொன்னார்? துர்வாச முனி வைகுந்தா கண்டி ஓடுறாரு. ஆக்சுவலி பகவானோட பெர்மிஷன் இல்லாமயே சுதர்ஷன் சக்கர கிளம்பி வந்துருவாரு. அம்பரீஷ் மகாராஜாவை இவர் கொல்ல ட்ரை பண்றப்போ, அடுத்த செகண்ட் அங்க வந்து நிக்கிறாரு சுதர்ஷன் சக்ரா. தொரத்துறாரு துர்வாச முனிய. ஓடுறாரு துர்வாச முனி. போய் இந்திரன்ட்ட போறாரு, பிரம்மாட்ட போறாரு, லார்ட் சிவாட்ட போறாரு, வைகுந்தமே போறாரு. ஒண்ணும் நடக்கல. பகவான் என்ன சொல்றாரு வைகுந்தத்துல? என் எனக்கு பக்தன் பவர் இல்ல. என்னுடைய பக்தன் கிட்டே போய் சரணடைஞ்சிரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. சொன்ன இதுதான் சாட்சிக்கார கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன். எஸ். நீ அவன்ட்டயே போய் சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லிருவாரு. நான் இதுல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டுருவாரு. மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாரு? துர்வாச முனி. அம்பரீஷ் அவரு மகாராஜ் கிட்டே அம்பரீஷ் வந்து பாதத்துல விழுந்து நமஸ்கரிப்பாரு. எஸ். மன்னிப்பு கேட்பாரு. அம்பரீஷ் மகாராஜா அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசையவே இல்ல. அவர கொல்றதுக்கு ஒரு அசுரன் வரான். அவர அழட்டிக்கவே இல்ல. அவர் பாட்டு கூப்புன கை கூப்புன மாரி அப்படியே நின்றுருந்தார். இதுதான் பக்தன். இல்லைங்களா? இதெல்லாம் பக்தர்களோட அந்த உயிர் குவாலிட்டி. எப்படி பிரகலாதர் வந்து தங்க அப்பா கொல்றதுக்கு அத்தன முயற்சி பண்ணப்போ, ஏதாச்சும் கலங்குனாரா? யோசிச்சு பாருங்க. இல்ல. கலங்கவே இல்ல. நாமளா இருந்தா நம்ம அப்பா அப்படி பண்ணியிருந்தா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்க. ஐயய்யோ! அப்பப்பா எனக்கு எங்க அப்பா சொத்து குடுக்கல. என் தங்கச்சிக்கு குடுத்துட்டாரு. எங்க அக்காக்கு குடுத்துட்டாரு. இப்படி துரோகம் பண்ணிட்டாரு. எங்க அப்பாவுக்கு வந்து இப்படிலாம் ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்களா? பெத்தவங்க இருப்பாங்களா? நீங்க இந்த பௌதிக உலகத்துல நெறைய அந்த மாரி நடக்குது பார்க்கலாம். ஆனா, பிரகலாதர் தன்னோட அப்பாவையே மன்னிக்கிறாரு. அவருக்கு வந்து நல்ல கதி குடுக்கணும்னு சொல்லி பகவான வேண்டிக்கிறாரு. சோ இதான் பக்தனுடைய குவாலிட்டீஸ். சோ இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு இல்லீங்களா? இந்த மாரி மனுஷங்க இருந்தாங்க. ஏன்னா நம்ம இந்த பௌதீக உலகத்துல அந்த மாரி பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இல்லீங்களா? சோ அந்த மாரி பகவான் மேல பக்தியோட, நல்ல குவாலிட்டீஸோட பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறதே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். சோ அந்த குட்டி குழந்தை 5 வயசு குழந்தை அது வந்து எவ்ளோ அழகா பிரேயர்ஸ் வைக்குது பாருங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பிரேயர் பாத்துரலாம். மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ரௌதஜச தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகா
नारदनाय हि भवन्ति परस्य पुंसो यातु दोष भगवान् गजयूदपायः அந்த ஒரு படிங்க மாதாஜி. மாதாஜி படிங்க. பிரகலாத மகாராஜன் தொடர்ந்து கூறினார், ஒருவன் செல்வன், உயர்குடி பிறப்பு, அழகு, தவம், கல்வி, ஆற்றல், காந்தி, செல்வாக்கு, தேகபலம், முயற்சி, புத்தி, யோக சக்தி ஆகிய இத்தகுதிகளை எல்லாம் பெற்றிருக்க கூடும் என்றாலும் இவை அனைத்தினாலும் கூட பரம புருஷரை அவனால் திருப்திப்படுத்த முடியாதென்று நான் நினைக்கிறேன். ஆனால் பக்தி தொண்டின் மூலம் பகவானை ஒருவனால் திருப்திப்படுத்த முடியும். இந்த பக்தியால் அல்லவா பகவான் கஜேந்திரனிடம் திருப்தி அடைந்தார். பொருளுரை: எவ்வித பௌதீக தகுதியாலும் பரம புருஷரை திருப்திப்படுத்த முடியாது. பக்தியா மாம் அபிஜானதி என்று பகவத்கீதை கூறுவது போல பக்தி தொண்டினால் மட்டுமே பகவான் அறியப்படுகிறார். பக்தனின் சேவையால் பகவான் திருப்தி அடைந்தாலொழிய அவர் தம்மை வெளிப்படுத்துவதில்லை. நாகம் பிரகாச சர்வசிய யோக மாயா சமாவிருத, இதுவே சாஸ்திரங்களின் தீர்ப்பாகும். ஊகத்தினாலோ பௌதிக தகுதியினாலோ ஒருவனால் பரம புருஷரை அறியவோ அல்லது அணுகவோ முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ், போன ஸ்லோகால என்ன சொன்னார்னா, நான் ஒரு சாதாரண இதுல அசுர குலத்துல பிறந்தவன். சோ எனக்கு வந்து ஈவன் சத்துவகுணம் கூட மத்தவங்களாம் பிரம்மா தேவர்கள்லாம் சத்துவகுணத்துல இருக்கிறவங்க தகுதி வாய்ந்தவங்க, அவங்களால கூட திருப்திப்படுத்த முடியல. எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது இதுல இவரே ஆன்சர் கொடுக்கிறாரு பாருங்களேன். பிரகலாத் மகாராஜ் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து அவனுக்கு நல்ல செல்வம் இருக்கு, உயர்குடி பிறப்பு இருக்கு, அழகு, தவம், கல்வி, ஆற்றல், காந்தி, செல்வாக்கு, இது எந்த தகுதி இருந்தாலும் இதனால எல்லாம் ஒருத்தனால பகவானை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா எதனால பகவானை முடியும்? பக்தி. பக்தி. பக்தியினால். எஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுக்கிறாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாரு? கஜேந்திரன். கஜேந்திரன். இந்த பக்தினாலதானே கஜேந்திரன். ஏன்னா கஜேந்திரனுக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண மிருகம், யானை. மிருகம்னாவே என்னது? தமோ குணம் இல்லைங்களா? ஒரு யானை, அந்த யானை அதுக்கு வந்து ஏதாவது உடல் அழகு இருக்கா? எதுவும் இல்ல. எந்த வேற ஏதாவது பௌதிக தகுதி ஏதாவது அந்த யானைக்கு இருக்கா? இல்ல மாதாஜி. ஆனா அந்த யானை கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வராரா இல்லையா? எஸ். நாம இந்த பௌதிக குலத்திலே நிறைய பேர் இவங்க அழகா இருக்காங்க, இவங்க அசிங்கமா இருக்காங்க, இவங்க வந்து பணக்காரரா இருக்காங்க, இவங்க ஏழையா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பாகுபாடு பாக்குறோம். ஆனா பகவான் எந்த பாகுபாடும் பாக்குறது இல்ல. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா பக்தி. பக்தி பண்ணா போதும். நீ அழகா இருந்தாலும் பரவாயில்ல, அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட காசு இருந்தாலும் பரவாயில்ல, காசே இல்லைனாலும் பரவாயில்ல, உடல் ஊனமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு தகுதியுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து பக்தியா இருந்தீனா போதும், பகவான் உன்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்குவாரு, அங்கீகரிப்பாரு. சோ அவரை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு. சோ அதுதான் பிரபுபாதன்னு சொல்றாரு. பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி தொண்டுனால மட்டும்தான் பகவான் அறியப்படுகிறார். பக்தினாலதான் என்ன புரிஞ்சுக்க முடியும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. சோ தன்னைய வந்து இல்லைன்னா வெளிப்படுத்திக்க மாட்டார். நம்ம அது 7ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லைங்களா? நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருதா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருதா. ஸ்லோகா வந்து 7.20 வரும் நினைக்கிறேன். 21 22 வரும். யோகமாயால நான் வந்து மறைச்சுக்கிறேன் என்னைய அப்படின்னு. பக்தர் அல்லாதவர்களுக்கு நான் என்ன வெளிப்படுத்திக்க மாட்டேன், யோகமாயா யூஸ் பண்ணி என்னை மறைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நான் ஏன் என்னை வெளிப்படுத்திக்கணும் இல்லைங்களா? பகவான் ஏன் தன்னை வெளிப்படுத்திக்கணும்? நீ நம்ம பக்தி பண்ணாதவங்கள்ட்ட, சோ பக்தி பண்றவங்கள்ட்ட மட்டும்தான் தன்னை வந்து வெளிப்படுத்துறாரு. இல்லைன்னா என்ன பண்றாருன்னா அந்த யோகமாயா கர்டன் போட்டு அவர் வந்து தன்னை வந்து மூடிக்கிறார். சோ இது 2 பிரேயர், அருமையான பிரேயர் நாம இன்னைக்கு பார்த்தோம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. சோ நான் வந்து டியூஸ்டே வந்து என்னால எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த அன்னைக்கு எங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ் சர்வீஸ் இருக்கு, அடுத்த நாள் நரசிம்ம ஜெயந்திக்கு. சோ அதனாலதான் இன்னைக்கே பிரேயரா படிக்கலான்னு படிச்சேன். அப்படி சப்போஸ் இருக்குன்னா நான் உங்களுக்கு குரூப்ல சொல்றேன், நம்ம இன்னும் 2 பிரேயர் கூட நம்ம படிக்கலாம்.
நல்லா இருந்துச்சு இல்லைங்களா பிரகலாதரோட பிரேயர்? ஓ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அந்த அன்னைக்கு என்ன செய்யறது மாதாஜி?